ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச எக் மேகி நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்து விட்டுடலாம். இப்போ முட்டையை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரணும். ரொம்ப உடைச்சி விட வேணாம், கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கட்டும். அதனால் ஓரளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் முட்டையோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம 2 கப் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 2 பீஸ் மேகி நூடுல்ஸ் சேர்த்து விட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக உடைச்சி விட்டுடலாம். எல்லா சைடுமே நல்லா வெந்து வரணும், அதுக்காக இதை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மேகி மசாலா 2 பாக்கெட்டை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை கட்டியாகாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மேகி நல்லா வெந்து இந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி மேகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை இதோட சேர்த்து விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து சேர்த்துக்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் மேகி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.